ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதில் இப்போ நீங்கள் வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், ஓகேங்களா? ஆனால் என்ன டாபிக் அப்படின்ற மாதிரி தெரியுமே ஒழிய நம்ம என்ன தான் சொல்ல வர போகிறேன் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதில் வந்து இப்போ எதை பற்றி இப்போ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா, அது எந்த டைமை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் வந்து வந்துடுச்சு, ஓகேங்களா? மேக்ஸிமம் ஓவரால் ஒரு கம்பேரிசனில் வந்து இருப்பீங்க. நமக்கு போஸ்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபார்மாக இருக்கலாம். ஒரு சிலர் அந்த பார்டரில் இருந்துட்டு நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். ஒரு சிலர் நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்காது, பட் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு, அதாவது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சிலர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க, அவங்களுக்கு கூட அது தெரியாது. அந்த லெவலில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க, இன்னும் கவுன்சிலிங் போகணும். பின்னாடி போயிட்டு இப்போ ஜாபில் ஜாயின் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், பண்ணாதவங்களா இருக்கட்டும், ஜாபில் ஜாயின் பண்ண போகிறவங்கன்னா இப்போலேருந்து அந்த ஜாபில் ஜாயின் பண்ண போகிற டைமிங், அந்த டைமிங்கு. பண்ணாதவங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ போஸ்ட்டுக்கு போக போகிறாங்களோ அந்த டைமிங், ஓகேங்களா? யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் வந்துட்டு மனம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட்டுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிடுவோம், ஓகேங்களா? போயிட்டு ஜாயின் பண்ண பிறகு ஒரு சிலருக்கு அதிக வேலைப்பளு இருக்க டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஃப்ரீயாக இருக்க டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டு மனசில் வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு குரூப் 2ஓ இல்லை குரூப் 1ஓ இல்லை இதை விட இன்னும் பெட்டராக, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன வரும்னா, நம்ம போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருவோம், வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். பட் பின்னாடி போக போக எப்படி என்னன்னா, ஒர்க் லோடு ஹெவியாக இருக்கும். அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம், ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்களால் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, டைமிங் இருக்காது. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கே வந்துட்டு மேக்ஸிமம் லேட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த குரூப் 4 லெவல் கேடர் ஒரு ஜாபில் தான் வந்துட்டு இருப்போம். பட் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணுவோம். பேசாமல் நம்ம அதை எடுத்துருந்துருக்கலாமோ, அதை எடுத்துருந்தால் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம போயிட்டு பண்ணுறது என்னென்னா, எல்லாருமே அந்த டைமிங்கில் நம்ம ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டே பார்த்து சூஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? பின்னாடி நம்ம இதில் இருந்துட்டும் படித்து திரும்ப நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணதுனால அது கொடுக்க தான் செய்யும். பட் அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறம் டைமிங் இல்லாத போது அந்த கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கில் நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணிகிட்ருப்போம். அதில் இருந்தால் போயிருந்துருக்கலாமே ஒன்று, அது ஒன்று. ஸோ அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் கம்பேரிசன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டைமிங்கை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நியூ புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிகேவாக இருக்கட்டும், எல்லா டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 1க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுத்து வைங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் முன்ன இப்போ லாஸ்ட் டைமிங்கில் பார்த்துட்டு போயிட்டு இல்லையா, சம் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம லக்கில் கிடச்சி நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்போம். அது அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா நானும் அப்படி தான், நல்லா படிச்சுட்டு போன கொஷின் 3 கொஷின் தப்பு பண்ணேன். பட் தெரியாத கொஷினில் நான் அட்டன் பண்ணதில் எனக்கு வந்துட்டு 6 கொஷின் கரெக்டானது. அதாவது அதை பற்றி எனக்கு என்னென்னு சுத்தமாக தெரியாது. பட் நான் சூஸ் பண்ண சாய்ஸில் 6 கொஷின் கரெக்டானது, ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு லக்கில் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கவங்களும் சரி, நோட்ஸ் எடுத்து வைங்க. பின்னாடி குரூப் 2 நெக்ஸ்ட்டு அதில் அடுத்த இயரில் வரும்போது கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து டிபார்ட்மெண்ட் இது கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா சேலரி, ஓகேங்களா? சேலரி வந்து நம்ம குரூப் 4ல் போனவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் வரும். பட் எந்த விதத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கு ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்கள, அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அடுத்தது நமக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு 10 வருஷம் வந்து இருந்துருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படின்னும்போது என்ன ஒரு இதில் ஒரு பிரச்சனைனா, வரது பத்தாது, ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சேலரி கைக்கு வரும், அடுத்த ஒரு 10-15 நாளில் காலியாகிடும். மீதி 10-15 நாளைக்கு நம்ம வேறு யார்கிட்ட கடன் வாங்கி வைப்போம். திரும்ப அடுத்தது அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், அது வாங்கினதை கொடுப்போம்,
அப்புறம் திரும்ப 10-15 நாளைக்கு அப்புறம் திரும்ப, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மற்றபடி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்துட்டு இருக்கும். அதனால் பின்னாடி டைம் கிடைக்காத போது இப்பயே இருந்து நீங்கள் வந்து நோட்ஸ் அது எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு ஷார்ட்கட் அது போட்டு வச்சிட்டிங்கன்னா பின்னாடி எக்காலத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன். உள்ளே போய்ட்டு உட்காந்ததுக்கப்புறம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 4ல் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு இதை விட்டு வேறு ஏதாவது ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இன்னொரு சேலரி கம்பேரிசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கூட உட்காந்து எக்ஸாம்ஸ் அது படிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து பேங்க் எக்ஸாமு இல்லை மற்ற ரயில்வே அதுன்னு சொல்லிட்டு மற்ற எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாங்குகிற சேலரி 20,000 சில்லரை இருக்கும். ஓகேங்களா? பட் அவங்க வாங்குறது நம்மளை விட ஒரு டபுளாவோ இல்லை ட்ரிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் இப்போ நம்ம கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான், பட் அவன் இப்போ இவ்வளோ சேலரி வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த சேலரியை வந்துட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஜாபுக்கு வந்தவங்களுக்கு இந்த ஒரு எண்ணங்கள் வந்து மனதில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ இருக்கிற டைமிங்கை குரூப் 4 ஒரு போஸ்ட்டு கிடச்சிது, ஓகே, நம்மளுக்கு சோத்துக்கு வழி பண்ணியாச்சு, இல்லை மேரேஜ் அது ஆனவங்க ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்குன்னு, ஸோ ஓகே ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபேமிலி அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பத்தாது. இன்னொரு சேலரி மீன்ஸ் குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க ஏர்னிங்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு குரூப் 2 லெவலில் இருக்க சேலரி இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? நீங்கள் போஸ்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யோசனை பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ கேட்குற யாராக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு இருக்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்தளவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வைங்க. பின்னாடி நீங்கள் குரூப் 2 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேங்களா? எண்ணிலையும் கடந்து போகும். ஓகேங்களா? ஏன் எப்படின்னா நம்மள உள்ளே போனது இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு போஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் தோணும். அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேங்களா? தேங்க்யூ.